வணக்கங்க. மாப்பிளைக்கு 1/2 பவுன்ல மோதிரமும் பொண்ணுக்கு 3 பவுன்ல செயினும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏதோ என் சக்திக்கு உண்டானதை செஞ்சிருக்கேன். என்ன எங்களை கேவலப்படுத்துறியா? அதானே. ஹலோ, என் மாப்பிள்ளை யார் தெரியுமா? எத்தனை கோடிகளுக்கு சொந்தக்காரன் தெரியும்ல? வந்துட்டா. அதெல்லாம் தெரிஞ்சுதானே பிளான் பண்ணி பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்பியிருக்காங்க. பல்லாயிரம் கோடிக்கு சொந்தக்காரன் என் மகன். பிச்சைக்காரத்தனமா வந்து 1/2 பவுன் மோதிரத்தை கொண்டு வந்து எங்களை கேவலப்படுத்துறியா நீ? வீட்டுக்கு வந்தவங்கள ஏன் இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க? கொஞ்சம் மரியாதையோட பேசுங்க. துர்கா, சும்மா இருமா. மரியாதையா பேசணுமா? நீ என்னமோ ரொம்ப மதிப்பு மரியாதையோட இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. ஊரே காரி தூணு துப்புது. கேவலமா நடந்துகிட்டு மரியாதைய பத்தி நீ பேசுறியா? சித்தப்பு, ஆ? தலையே ஆடக்கூடாது, வால் எதுக்கு இந்த ஆட்டம் ஆடுது? ஆ? தலை ஆடல, அதான் இந்த வால் ஆடுது. ஆமா, உங்க அம்மாவை நான் என்ன மரியாதை குறைவா பேசிட்டேன்னு மரியாதையா பேசுங்கன்னு சொல்ற. யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு எல்லாம் மரியாதை ஒரு கேடு. ஒன்ன மாதிரியே உங்க அப்பனுக்கும் 2ஆம் தாரமா வாக்கப்பட்டவ தானே உங்க அம்மா. அதுக்கு புருஷனை விட்டு கொடுத்தவ தானே இவ. மாயா, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் ஒன்னும் நடக்காத விஷயத்த சொல்லல. இவள மாதிரி இவ அம்மாவும் இவ அப்பனுக்கு 2ஆம் தாரம் தானே. நீ சூர்யாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ண மாதிரி இந்த அம்மா எதுக்காக ஏமாத்தி உங்க அப்பனை உங்க அம்மாவுக்கு விட்டு கொடுத்தாளோ, இப்போ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அப்படியே பிச்சைக்காரத்தனமா முறை பண்ண வந்திருக்கா. 1/2 பவுன்ல நகைய. துர்கா, மரியாதையா பேசுங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன என்ன பண்ணுவ நீ? ஒழுக்கம் கெட்டு போன உனக்கு முறை செய்ய வந்த இவளும் ஒழுக்கம் கெட்டவளாதான் இருக்கணும். 3 பொண்ணுங்களை உங்க அப்பனுக்கு பெத்தாளோ இல்ல வேற யாருக்கெல்லாம் பெத்தாளோ யாருக்கு தெரியும்? என்ன சொன்ன? ஐயோ துர்கா, ஐயோ சாமி, என்ன இந்த அடி அடிக்கிறா? ஏய் மா, என்னமாச்சு? பாரு மாப்ள, மாதாஜி அடிச்சிட்டா. ஏய், உனக்கு என்ன தைரியம் தான் எங்க அம்மாவை கை நீட்டி அடிப்ப? துர்கா, சூர்யா, என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மாவை நீ கை நீட்டி அடிப்ப? அவங்க என் அம்மாவை பத்தி என்ன வார்த்தை பேசினாங்க தெரியுமா? ஆமா சூர்யா, மாயா துர்கா அம்மாவை பத்தி ரொம்ப தப்பா பேசினாங்க. அத்தை, அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். அதுக்காக பெரியவங்க கூட பார்க்காம இப்படி கை நீட்டி அடிக்கலாமா? அவங்க எனக்காக காசில இருந்து வந்து இங்க தங்கியிருக்காங்க. சூர்யா, என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். நான் திரும்ப காசிக்கே போயிடுறேன். அம்மா, என்னம்மா? நீங்க என்ன விட்டும் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. உங்க உருவத்துல தான் நான் தாராமாவே பாக்குறேன். நீங்க எப்பவும் என் பக்கத்துல தான் இருக்கணும். இல்லப்பா சூர்யா, இதுக்கப்புறமா என்னால இங்க இருக்க முடியாது. என்ன தடுக்காதப்பா, நான் காசிக்கே கிளம்பி போயிடுறேன். அம்மா, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க என்ன விட்டுலாம் போக கூடாது. நடந்ததுக்கு வேணா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். டேய் மாப்ள, அடிச்சது அவ, நீ ஏன்டா மன்னிப்பு கேக்குற? அவளை கேட்க சொல்லு.
நீ ஒழுங்கா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. அவங்க என்ன பத்தி பேசுறதா கூட பரவாயில்ல, ஆனா என் அம்மாவை பத்தி என் அக்கா தங்கச்சிங்களை பத்தி தப்பு தப்பா பேசுனாங்க. அதுக்காக தான் அடிச்சேன். அதனால நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். கேட்க மாட்டியா? மாப்பிள உன்னையே எதிர்த்து பேசுறாடா. இங்க பார், இப்ப நீ மன்னிப்பு கேட்கல, இந்த வீட்லயே இருக்க முடியாது. வீட்டை விட்டு வெளியே போ. மன்னிப்பு கேக்குறியா, வெளியே போறியா? சூர்யா, துர்காமா வெளியே போக சொல்லாத சூர்யா. ப்ளீஸ் சூர்யா, வேண்டாம் சூர்யா, அவங்க இங்கே இருக்கட்டும் சூர்யா. தேவிமா, நீ பேசாம இரு. சூர்யா, அத்தை, தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க. இப்ப நீ அம்மா கிட்ட மன்னிப்பு கேக்குறியா இல்லையா? மன்னிப்பு கேக்குறியா இல்லையா? துர்கா, ப்ளீஸ் அம்மாக்காக மன்னிப்பு கேட்டுருமா ப்ளீஸ். மன்னிப்பு கேட்கலன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அப்போ மன்னிப்பு கேட்க மாட்டல்ல? சூர்யா, சூர்யா, துர்கா, வீட்டை விட்டு வெளியே போ. கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். என்னங்க பேசுங்க. பொறுமையா இருக்கிறது? எங்க அம்மாவை அடிச்சிருக்கா, மன்னிப்பு கேட்க சொன்னா மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறா. விடாதடா மாப்பிள, வெளியே பிடிச்சி தள்ளு. காரணமே இல்லாம மன்னிப்பு கேட்க சொன்னா ஏய். நான் எப்படி? நான் உங்ககிட்ட விளக்க எதுவும் கேட்கல. மன்னிப்பு கேட்கல, இங்க இருந்து கிளம்பு. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்ள ப்ளீஸ். நான் நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? ஒன்னதான், வெளியே போ. ஐயோ துர்கா, அம்மா வெளியில போக சொல்லாத சூர்யா. ப்ளீஸ் சூர்யா, தேவிமா. அம்மா இங்கே இருக்கட்டும் சூர்யா. வேண்டாம், போகாத துர்கா. துர்காமா, நீங்க போகாதீங்க துர்காமா. ப்ளீஸ் துர்காமா, போகாதீங்க. இந்த கா- துர்காமா, வேண்டாம் துர்காமா. நீங்க இங்கே இருங்க துர்காமா. ப்ளீஸ் துர்காமா. சூர்யா, வேண்டாம் சூர்யா. துர்காமா இங்கே இருக்கட்டும் சூர்யா. அம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. அம்மா ப்ளீஸ்மா, போகாதீங்கம்மா. என்னை விட்டுட்டு இல்ல செல்லம். போகாதீங்கம்மா. நீ அழாதடா. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்பவும் உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். என்னை மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்க வச்சிட்டோம்ல, அது உனக்கு என்ன தைரியம் தான் எங்க அம்மாவை கை நீட்டி அடிப்ப? அம்மா, துர்கா, அம்மா, துர்கா, அங்க நடந்ததை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. அத சொல்லிட்டு போகதான் வந்தம்மா. அந்த அம்மாவோட குணம் தெரிஞ்சது தானே துர்கா. அவங்க நம்மள அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. நாம கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு பொறுமையா தான் போகணும். நீ கோவப்பட்டதுனால என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா? இல்லம்மா, இருந்தாலும் அவங்க அப்படி பேசுனது தப்பு. விடு துர்கா, அந்த அம்மா பேசுனதை நினைச்சு நானே கவலைப்படல. ம்? நீ கோவப்படாம பொறுமையா பார்த்து நடந்துக்கோ.
பிரச்சனை எதுவும் பண்ணிக்காத என்ன? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்களும் என்ன பத்தியே கவலைப்படாம முதல்ல அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும். அக்கா கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும். சரிம்மா, பாத்துக்கலாம். ம். ஆ, இந்தா இத வாங்கிக்கோ. அம்மா, எனக்கு இதெல்லாம் வேணாம்மா. அப்படி சொல்லாத துர்கா. என் முறைக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யணும்ல. பெத்த பொண்ணா இருந்தா இப்படி எதுவும் செய்யாம இருந்திருப்பாளான்னு மத்தவங்க என்ன குறை சொல்லிடக்கூடாதுல்ல. அதுக்காகவாவது வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. ஓபன் பண்ணி பாரு. பாருன்னு சொல்றேன்ல, பாத்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. பாருமா. சூர்யா, சிஸ்டர் வாங்க வாங்க. அங்க பாருங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. அப்பா அம்மா வரணும்னு சொல்லியிருக்காங்க. துர்கா அம்மாவும் நீங்களும் வரணும். இங்க பாரு தேவிமா, துர்கா உனக்கு இனிமேல் அம்மாவே கிடையாது. அவங்கெல்லாம் எதுக்கும் வரமாட்டாங்க. எப்பவும் போல நான் மட்டும்தான் வருவேன். நான் உன்னை கூட்டு போறேன், வா. இல்ல சூர்யா, இன்னைக்கு அம்மா அப்பா 2 பேருமே வரணும். அப்படி வரலன்னா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். சரி, அப்ப போகாத. அப்பாடா. சிஸ்டர், உங்க பிளான் இப்பதான் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இத இப்படியே ஊதி பெருசாக்கணும்னா துர்காவையும் மாப்பிளையும் ஈஸியா பிரிச்சு விட்டுறலாம் சிஸ்டர். என்ன சொன்ன? என்னையே கை நீட்டி அடிச்சிட்டால, அவளை நான் உண்டு இல்லைன்னு ஆக்குறேன். அப்ப கிளம்புங்க. முதல்ல போய் சாமியார பார்த்துட்டு வந்துருவோம். வா. வெற்றி மீது வெற்றி வந்து. சிஸ்டர், இன்னைக்கு எந்த மினிஸ்டரும் வந்திருக்க கூடாது சிஸ்டர். இல்லன்னா நேத்து மாதிரியே துரத்தி விட்டுருவாங்க. நாம தான் நேத்தே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம்ல. வா. சரி போங்க. வாங்க மேடம். வணக்கம். நேத்திக்கே வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு போயிருந்தோம்ல. ஞாபகம் இருக்கு. நீங்க வெயிட் பண்ணுங்க, அம்மா கூப்பிடுவாங்க. சரி வாங்க மாதாஜி, உட்காருங்க. அப்பா, ஜெயந்தி அம்மா கடவுள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க போல. ஹலோ, வணக்கம் மேடம். மாயாவும் சங்கர பாண்டியும் வந்திருக்காங்க மேடம். சரி, ஓகே, நான் வந்துட்டே இருக்கேன். அவங்கள வெயிட்டிங் ஹால்ல உட்கார வச்சிருங்க. சரியா? வெயிட்டிங் ஹால்ல தான் மேடம் உட்கார வச்சிருக்கேன். சரி சரி, நான் உடனே கிளம்பி அங்க வந்துடுறேன். ஓகே மேடம். போங்க. ஐயோ சிஸ்டர், இப்படி வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது. லக்ஷ்மி மேடம், நான் சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டியா? எல்லாமே ரெடி தான் மேடம். அங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டல, அதான் ரொம்ப முக்கியம். எல்லாமே பக்கவா இருக்கு மேடம். நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க மேடம். சரி, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அவங்கள அது வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுங்க. சரிங்க மேடம். சிஸ்டர், கும்பல் கும்பலா இவங்கள பார்க்க வராங்கன்னா அவ்வளவு பவர். இவங்க சாதாரண சாமியார் இல்ல, பெரிய சாமியார். சும்மா இரு. அவங்கள வர சொல்லு. சரிங்க மேடம். மாதாஜி நம்மள கூப்பிட வந்துட்டாங்க. நீங்க உள்ள போங்க. போங்க மாதாஜி. வரேன் குட்டி சாமி. துணியை குறுக்க காய போட்டு காணுவோம்.
ஃபேஸ் தெரிய மாட்டேங்குதே. முகம் தெரியலையே. என்ன சிஸ்டர், சாமியை யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு குறுக்க திரைய போட்டு மறைச்சிருக்கானுவோ? இப்ப அதுவா முக்கியம்? பேசாம இரு. வணக்கம். வணக்கம்மா. நலம் உண்டாகட்டும். அது உங்க கையில தாமா இருக்கு. அதுக்காக தான் உங்களை தேடி நாங்க வந்திருக்கோம். என்னை தேடி நம்பிக்கையோடு வந்தவர்களை, என்னிடம் உண்மையாக இருப்பவர்களை நான் என்றுமே கைவிட்டதில்லை. அதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியுமா. அதனால தான் நாங்கெல்லாம் உங்களை தேடி வந்திருக்கிறோம்மா. வந்த நோக்கம் எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் சொல்லுங்கள். இறந்து போன ஒரு ஆத்மா இன்னொரு உடம்புக்குள்ள இருந்துகிட்டு எங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நீங்க வெளியில எடுத்து அதை கட்டுப்படுத்தி வைக்கணும். ஆமாம்மா, ஏற்கனவே நாங்க ஒரு சாமியார் கிட்ட போய் அந்த ஆத்மாவை வெளியே எடுத்து கட்டுப்படுத்தி தாமா வச்சிருந்தோம். ஆனா அந்த ஆத்மா திடும்னு விடுபட்டு வந்து மறுபடியும் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குதுமா. நீங்க தாமா எங்களை காப்பாத்தணும். நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்து என்ன நடந்தது என்று முழுமையாக உண்மையை சொல்லவில்லையே. நீங்கள் நடந்த உண்மையை முழுமையாக என்னிடம் சொன்னால்தான் உங்கள் பிரச்சனையை என்னால் தீர்த்து வைக்க முடியும். என்ன அமைதியாக இருக்கிறீர்கள்? உங்கள் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் உண்மையை சொல்லுங்கள். இப்ப எதுக்கு ஹாசினி தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்கா? போனை எடு துர்கா. உண்மையை சொல்லிடுங்க. வேற என்ன சிஸ்டர் பண்ண சொல்றீங்க? நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்லிடுவோம். அப்பதான் அந்த அம்மா நம்மள காப்பாத்தும். சரிங்கம்மா, நான் நடந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லிடுறேன். உண்மையை சொல்லுங்கள். எதுக்கு இப்படி விடாம கால் பண்ணிட்டே இருக்கா? என்னோட எதிரி மாரின்னு பேரு. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வரேன். என்ன சிஸ்டர், அம்மா எந்திரிச்சு போயிட்டாங்க. ஹலோ, என்னாச்சு? ஏன் தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்க? துர்கா, தேவிய காணோம். என்னது? தேவியை காணுமா? என்ன சொல்ற ஹாசினி? ஏய், ஒருவேளை அவ ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்க போறா. இல்ல துர்கா, அங்கெல்லாம் போல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு தான் நான் உனக்கு கால் பண்றேன். நீ சூர்யாக்கு ஃபோன் பண்ணியா? சூர்யா மாமாக்கு தான் நான் முதல்ல ஃபோன் பண்ணேன். அவரும் தேவியை தேடிட்டு தான் இருக்காரு. துர்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு துர்கா. சரி சரி, நீ பயப்படாத, நான் இப்பவே வரேன், சரியா? அவங்க சொன்ன மாதிரி செஞ்ச லட்சுமி, மேடம், நீ அவங்களை நாளைக்கு வர சொல்லு, நான் அர்ஜென்ட்டா போகணும், சரியா? சரிங்க மேடம், நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன் அம்மா பாதியில எந்திரிச்சு போனாங்க? மேடம், அம்மா ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிருக்காங்க. நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. நாளைக்கா? ஆமா சார். என்ன சிஸ்டர், நம்மள பார்த்து அந்த சாமியார் கோச்சிக்கிட்டு போயிடுச்சா? ஒண்ணுமே புரியலையே. நாளைக்கு வர சொல்லிருக்காங்கல்ல, நாளைக்கு வருவோம். கிளம்பு. சரிங்கம்மா. சூர்யாவும் துர்காவும் இன்னும் வீட்டுக்கு வரல. இப்ப என்ன பண்றது ஹாசினி? ஒண்ணுமே புரியல. பெரியம்மா, தேவி ஒருவேளை கோச்சிட்டு எங்கேயாவது போயிருப்பாளா? இல்ல தேவி யாராவது கடத்தி போயிருப்பாங்களா? ஐயோ பெரியம்மா, ஒரு குழப்பமா நீ இருக்கு. ஹாசினி பயமுறுத்துற. இங்கதான் நிறுத்துங்க. ஹாசினி, ஹாசினி, துர்கா, துர்கா, துர்கா வந்துட்டியா? தேவி பத்தின ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல ஹாசினி, வர வழியிலலாம் தேடி பார்த்துட்டு தான் வரேன். தேவிய பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. என்ன துர்கா இப்படி சொல்ற? நிஜமா தான் சொல்றியா? ஒருவேளை
மாயாவும் பாண்டியும் வீட்ல இல்ல, அவங்க கூட எங்கேயாவது போயிருப்பாளா? இல்லம்மா, தேவி அவங்க கூட போயிருக்க வாய்ப்பே இல்ல. அவ எங்க போயிருப்பான்னு தெரியலையே. சூர்யா, அத்தை. தேவியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நானும் தெய்வமாவை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். எங்கேயுமே தெய்வமா இல்ல. ஐயோ,